வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. செய்கிற வேலையை ரொம்ப இன்டெப்த்தாக செய்யணும், முயற்சியை கடைசி வரையும் விடவே கூடாது அப்படின்றதுக்கு இந்த கதையை சொல்லுவாங்க. ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி வந்து தன்னுடைய விவசாயத்துக்கு தண்ணி பத்தலை. அதனால் ஒரு சின்னதாக கிணறு ஒன்று தோண்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு சரி அந்த தண்ணி பார்க்குறவங்களை கொண்டு வந்து தண்ணி பார்த்துட்டு கிணறு தோண்டலான்னு முடிவு எடுத்தான். அவங்க ஒரு 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 பாயிண்ட் சொன்னாங்க. தோண்டினான், 10 அடி தோண்டினான், 20 அடி தோண்டினான். 20 அடி தோண்டினோடனே அட இங்கே தண்ணி வராது போல இருக்கு அப்படின்னு முடிவு எடுத்தான். திருப்பி இன்னும் அவர் கூப்பிட்டு வந்து இன்னொரு இடம் பார்க்க சொன்னான். இன்னொரு இடம் பார்த்தா இன்னொரு இடம் காமிச்சாங்க. அது ஒரு 20 அடி தோண்டினான், விட்டுட்டான். திருப்பி இன்னொரு இடம் பார்த்தான், அங்கே ஒரு 20 அடி தோண்டினான், விட்டுட்டான். மொத்தம் 3 இடத்துல 3 குழி ஆகி போச்சாங்க அவன் நிலத்துல. இதை வந்து ஒரு பெரியவர் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. இவன் விஷயத்த சொன்னான். அவன் முட்டாளே, மூணு இடத்துல 20 அடி தோண்டியே, அதை ஒரே இடத்துல தோண்டியிருந்தா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குமேடா அப்படின்னா. அப்படியா, இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நான் கேட்டான் முட்டாள்தனமா. சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கிணத்தை நீ இன்னொரு 20 அடி தோண்டி பாருன்னாரு. இன்னொரு 20 அடி தோண்டினா 38வது அடியே தண்ணி வந்துடுச்சு. ஓகே, இதுதாங்க மாறல். அவன் 20 அடியில் ஃபெட்டப் ஆனதுக்கு ஏன் 20 அடி இன்னொரு 20 அடி தோண்டியிருந்தானே, இன்னொரு 20 அடி தோண்டியிருந்தா ஒரே இடத்துல 60 அடி தோண்டியிருந்தான்னா அவனுக்கு எப்பவுமே ஊத்து தண்ணியே வந்திருக்கு போகுது. அதை விடுத்துட்டு அவன் என்ன பண்ணான், அப்பப்போ மனசு மாறிக்கினே இருந்தான். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த தொழில வந்து ஒரு தொழில் நஷ்டம் வருது, இன்னொரு தொழில் நஷ்டம் வருது, இன்னொரு தொழில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எதுலையுமே கடைசி வரையும் என்ன நடக்குது பார்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த தாவிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சக்சஸ் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாவுறாங்க, அதே மாதிரி வெற்றியும் அவங்களோட தாவிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இதை தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, மீண்டும் விவாதிப்போம்.